துரு பேச்சால் அனைவரையும் குதூகலிக்க செய்யக்கூடிய துலாம் ராசி நேயர்களே, இந்த செப்டம்பர் மாசம் உங்களுக்கு என்ன மாரியான பலன் இருக்க போகுது அப்படின்னா, உத்வேகம் அதிகரிக்க போதுங்க. என்ன மேடம் உத்வேகம் அதிகரிக்க இது வரைக்கும் அப்படியே லேசியா ஜாலியா சுத்திட்டு இருந்த துலாம் ராசிக்காரங்கலாம் வேலை வேலை வேலைன்னு ஓட போறீங்க. வேலைய பார்த்தே ஆவணும். நான் 100 கோடி சம்பாதிச்சே ஆகணும் அப்படின்ற மாரி உங்களுக்குள்ளேயே ஒரு சபதம்லாம் எடுத்துக்கொண்டு, இந்த தடவ துலாம் ராசி நேயர்கள் ஓட போறீங்க. இந்த செப்டம்பர் மாசம் உங்களுடைய ராசிநாதன் உங்களிடத்தில் ஆட்சி பலம் பெறுதல் அப்படின்றது சூப்பர். காசு மலையில புரள போறீங்க. சுக்கிரன் வந்து உட்கார்ந்துருக்கானா சொல்லவா வேணும். எங்களுக்குலாம் சுக்கிரன் கிடைக்கலன்னா கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எல்லாருக்கும் சுக்கிரன் தான் வேணும். அந்த சுக்கிரன் உங்கள் வீட்டில் ஆட்சி பலம் பெற்று அமர்தல் அப்படின்றது சூப்பர். ரொம்ப சந்தோஷமா ரொம்ப அமோகமா இருக்க போறீங்க. மீனாட்சி அருளால் எல்லாருக்குமே நீங்க நினைச்ச எல்லா காரியமும் நடக்கட்டும். துளாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா நடக்க போகுது. காசு மலையில புரள போறீங்க. சுக்கிரன் வந்து உட்கார்ந்துருக்கானா சொல்லவா வேணும். எங்களுக்குலாம் சுக்கிரன் கிடைக்கலன்னா கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எல்லாருக்கும் சுக்கிரன் தான் வேணும். அந்த சுக்கிரன் உங்கள் வீட்டில் ஆட்சி பலம் பெற்று அமர்தல் அப்படின்றது சூப்பர். அங்க வேற 7ஆம் பார்வையில மேஷத்துல எதுவுமே இல்ல. அங்க என்ன சொல்றது, அதனால உங்கள அவர் போய் 3ஆம் இடத்துல வேற உட்காந்துட்டாரு. ஸோ கவலைப்படுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லைங்க. சூப்பரா இருக்கீங்க. உத்வேகம் அதிகரிக்க போகுது. செஞ்சே முடிப்பேன், நான் அந்த வேலையை முடிச்சு காட்டுவேன் பாருன்னு இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தீங்க. எல்லாரும் என்னத்த சொல்ற போய் வாய்ச்ச விடாதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த எல்லா துலாம் ராசிக்காரர்களுக்கும் நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த தடவை சொன்னதை செய்வேன், செய்யறதான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி செஞ்சு கட்ட போறீங்க. வேலையில் மிகச்சிறந்த முன்னேற்றம். யாரெல்லாம் துலா ராசிக்காரங்க இருக்கீங்களோ அவங்களாம் அல்டிமேட்டான பலன்ல இருக்க போறீங்க. யாரெல்லாம் வந்து மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, ஃபார்மசி மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, கேமரா ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, மீடியா ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, அவங்களுக்குலாம் அதி உற்பதமான ராஜ பலன் தான். துலாம் ராசிக்கு வேற எதுவும் சொல்லிக்கிறதுக்கே இல்லை, அவ்வளோ சூப்பரா இருக்கு துலாம் ராசி இந்த தடவை. இந்த அம்மா அப்பா அப்படின்ற தன்மையில வந்து கொஞ்சம் கவலைப்படக்கூடிய நேரமா இருக்கு இப்போ. அதை பார்த்துக்கோங்க. இல்லை சும்மாவாவது அம்மா நீ எனக்கு அதை பண்ணியா இதை பண்ணியா ஏதாவது பேசி உங்க மனசை கஷ்டப்படுத்துறதுக்கான நேரமா இருக்கும். அதனால அதுல கவனமா இருங்க. அதெல்லாம் போட்டு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. அதெல்லாம் நான் பண்ணாம யாருமா பண்ணுவான்னு சொல்லிட்டு பேச்சால் இனிக்க வச்சுட்டு போயிடுது. யூஸ்வலாவே துலாம் ராசிக்காரங்க எப்படின்னா பேசியே மயக்கிடுவீங்க எல்லாத்தையும். இப்போ இன்னும் கொஞ்சம் அப்படியே பேசியே மயக்குவீங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து ஆட்சி பலம் பெறார். 2ஆம் இடத்துல குருவோட பார்வை வேற பதிய போகுது. அதனால பேச்சு இனிக்க போகுது. யாரெல்லாம் டென்ஷனா சுத்திட்டு இருந்தீங்களோ துலா ராசிக்காரங்கள் இனிக்க இனிக்க குடும்பத்துல பேச போறீங்க. அப்படியே உங்க ஒய்ஃப்லாம் வந்து ஐயோ என் புருஷன் இவ்வளோ சூப்பரா அப்படின்ற மாதிரி, என் பொண்டாட்டி இவ்வளோ நல்லா பேசுவாளா, இத்தனை வருஷம் பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் இருக்க போகுது இந்த காலகட்டம். அந்யோன்யம் குடும்பத்தில் மேம்பட போகிறது. வேற என்னங்க வேணும், இதுதானே வேணும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்க போகிறது. பிள்ளைகளால் பெருமை கிடைக்க போகிறது. அரசியல் அரசாங்கத்துடைய ஆதரவு கிடைக்க போகிறது. வேலை பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் வேலை நிற்க போகிறது. யாரெல்லாம் விவசாயம் பண்ணிட்டு உரம் வாங்கணும், அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தவங்க நல்ல விளை நிலங்கள் இல்லை நல்ல விளை பொருட்கள் கிடைப்பதற்கான நேரம் கூடி வருது. இயல்பாவே வந்து சுக்கிரன் ஆட்சி பலத்தில் இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உலகத்துக்கே வந்து ஒரு காசு பணம் இல்லை அது சம்பாதிக்கிறதுக்கான நேரம், அதுக்காக ஓடக்கூடிய நிமிடங்கள் இதெல்லாம் நடக்கும். எங்க பயணம் போறீங்களோ உங்களை காரை ஸ்பீட் டிரைவ் பண்றது இல்லை அந்த மாதிரி இது பண்றதுலாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, யோசிச்சுக்கோங்க. ஆனா கண்டிப்பா சுக்கிரன் ஆட்சியெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் பெருசா எதுவும் இழப்பு வரப்போறது இல்லை. இருந்தாலும் நீங்க யாரையாவது போய் மோதிராம முன்னெச்சரிக்கையா பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் சனி அப்படியே ரெடியா இருக்காரு. நீ சந்தோஷமா இருக்க அந்த வரம் பாரு அப்படின்னு ரெடியா இருக்காரு. அதுக்கு மேலே செவ்வாய் எங்க உட்காந்து ரெடியா இருக்காரு. அது புதன் வீட்டில் வேற உட்காந்துருக்காரு. இந்த வந்துட்டேன் எப்படா மாட்டுவேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்காரு. ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. சந்தோஷமா இருக்கும்போது அந்த சந்தோஷம் தலைக்கேறிடாம அக்கம் பக்கத்துல இருக்கிறதையும் கொஞ்சம் பார்த்து நடந்துட்டீங்க அப்படின்னா சரியா போயிடும். ஒன்றும் பெருசா இல்லைங்க. துளாராசி சூப்பரா இருக்குங்க. இது வரைக்கும் கிடைக்காத அங்கீகாரம், இது வரைக்கும் கிடைக்காத பணம், இது வரைக்கும் கிடைக்காத சந்தோஷம், இது வரைக்கும் கிடைக்காத குடும்ப ஒற்றுமை, இது வரைக்கும் கிடைக்காத மகிழ்ச்சி, இன்னும் சொல்லப்போனால் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், கரெக்டான வார்த்தை அதுதாங்க. சுய சந்தோஷங்க. வேற என்ன வேணும்? அடுத்தவனை சந்தோஷப்படுத்துற ரெண்டாவது விஷயம். நான் நிம்மதியா இருக்கேன்ப்பா, நல்லா தூங்குறேன்ப்பா, நல்லா எந்திரிக்கேன்ப்பா, நல்லா நிறைய ஸ்வீட் சாப்பிடுவீங்க துலாம் ராசிக்காரர்கள். செப்டம்பர் மாதம் நிறைய ஸ்வீட் சாப்பிட்றதுக்கான நேரம் இருக்கு. நிறைய ஸ்வீட் சாப்பிடுவீங்க. ஸ்வீட் கிடைக்கா போறீங்க, நல்லா சுத்த போறீங்க, சந்தோஷமா இருக்க போறீங்க. இந்த சந்தோஷம் எப்பயுமே உங்களுக்கு அப்படின்னு நிறைஞ்சிருக்கட்டும். என் மீனாட்சி நிறைய உங்களுக்கு கொடுக்கட்டும். துளாராசிக்காரர்களுக்கு 99% அல்டிமேட்டா இருக்கு. செப்டம்பர் மாதம் இதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம். வித்தியாசமான செயல்கள் அடுத்தவர்களை வசீகரிக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களே, இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா வெற்றி. அவ்வளோதான், ஒரே வார்த்தையில் முடிச்சிடணும். வெற்றியோ வெற்றி, வெற்றி மீது வெற்றி, அப்படிதான் இருக்கு. இருக்கிற கிரகங்கள் எல்லாம் ரொம்ப 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 அதி உற்பதமான நிலையில இருக்கு. ஏற்கனவே குருவோட பார்வை கிடைச்சிட்டு இருக்கு, சொல்லவா வேணும். இயல்பாவே நல்லா இருக்கீங்க விருச்சிக ராசிக்காரர்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாசமா நிம்மதி பெருமூச்சில் தான் இருக்கீங்க. இது அப்படியே இருக்கட்டும். இனிமேவும் நல்லா தான் இருக்க போறீங்க. இப்போ இந்த செப்டம்பர் மாதம் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, உங்களுடைய உண்மையான ஆளுமை, உங்களுடைய உண்மையான திறமை, உங்களுடைய உண்மையான அடையாளம் மற்றவர்களுக்கு தெரிய போகுது. இதுதான் எல்லாரும் அதுக்கு தானங்க எங்கிட்டு இருக்கோம். நான் யார் தெரியுமா, எனக்கு இந்த இடம் கிடைக்கல பாரு, எனக்கு ஸ்பேஸ் கிடைக்கல பாரு, இதை பண்ணா நான் பண்ணிடுவேன், என்னோடதை காட்டிடுவேன் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்கிற
விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த தடவை எல்லாம் வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. உங்களுக்கான வெற்றிக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கான களம் கிடைக்க போகுது. யாரெல்லாம் உங்களை ப்ரூவ் பண்றதுக்கான நேரம் வேணும் வேணும் வேணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ, விருச்சிக ராசிக்காரங்கள் ஒரு 7 வருஷமா எனக்கு தெரிஞ்சு நல்லா இல்ல. இப்ப தான் நீங்க வந்து தலையெடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த நேரத்தை விட்டுறாதீங்க. இந்த செப்டம்பர் மாசம் உங்களுக்கானது. உங்களுடைய அங்கீகாரத்துக்கானது, உங்களுடைய அடையாளத்திற்கானது. நீங்கள் யார் என்பதை உலகத்திற்கு நிரூபிக்க வேண்டிய காலத்தில் தான் இருக்கீங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சூப்பரான டைம் பீரியடுங்க. ஏன்னா 10ல் புதன், 10 தான் தொழில். அப்ப புதன் போய் அங்க தொழில்காரத்துல வந்து உட்கார்ந்திருக்கான் அப்படின்ற போது சொல்லவே வேணாம். அடுத்து 11ல சூரியன், 12ல சுக்கிரன், அதுவும் விபரீத ராஜயோகத்துல சுக்கிரன் வந்து உட்கார்ந்திருக்கான். வேற என்ன வேணும்? சொல்றதுக்கு ஒண்ணுமே வார்த்தை இல்லை. அல்டிமேட்டா இருக்கு. இந்த நேரத்தை நல்லா இருக்குன்னு யோசிச்சுட்டு சும்மா உட்காந்துக்காதீங்க. விருச்சிக ராசிகளை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அந்த வாயிலேயே வடை சுட்டு ஐயையோ வடை போச்சேன்ற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய ஆட்களா இருப்பீங்க. கால் சம்பந்தப்பட்ட விஷயம், பல்லு வலி வர்றதுக்கான நேரமா இருக்கு. விருச்சிக ராசிக்காரங்கள் பல்ல ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நல்ல பேஸ்ட்டா யூஸ் பண்ணுங்க. பல் வலி சில பேருக்கு வரும். சில பேருக்கு பின்னாடி ஸ்பைனல் கார்டு வலி வர்றதுக்கான நேரமா இருக்கு. எலும்புகளில் அடிபடுவதற்கான நேரம், இதெல்லாம் கொஞ்சம் இருக்கு, பார்த்துக்கோங்க. இதெல்லாம் எல்லாருக்குமே நடக்குமா? எல்லாருக்கும் நடக்காது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. இப்போ பல்லு வலி ஆரம்பிக்கும் போதே டாக்டர்கிட்ட போயிடுங்க. இல்லை பல்ல கொண்டு போய் பிரச்சனையை விட்டுரும். இன்னொரு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். விருச்சிக ராசிக்காரங்கள் யாரெல்லாம் பாம்பை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. கனவுல பார்த்தாலும் சரி, யூடியூப்ல பார்த்தாலும் சரி, வெளியில பார்த்தாலும் சரி, அடிச்சது பார் ஜாக்பாட், உங்களுக்கு தான் யோகம். இதுதான் இந்த மாசத்துக்கான ஹிண்ட் உங்களுக்கு. அதனால ஐயோ நான் பாம்பு பார்க்கல, எனக்கு எதுவும் நடக்காதா அப்படின்லாம் இல்லை. 30 மாசத்துல கண்டிப்பா பார்ப்பீங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த தடவை பாம்பு சம்பந்தப்பட்ட படம் பார்ப்பது, இல்லை பாம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை கேட்பது, இல்லை பாம்பு கோவில்களுக்கு போவுதல், இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் செப்டம்பர் மாதம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நடக்கும். அப்படி நடந்துச்சுன்னா உங்களுடைய கர்மா கழியுதுன்னு நினச்சிக்கோங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கோங்க. அப்படி நடக்கலையா, புட்ச தெய்வ வழிபாடை போய் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மகத்தான யோகமாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் இருக்கு. யாருக்கிட்டையும் உங்களுடைய ஆளுமையை காட்டாதீர்கள். உங்களுடைய ஆளுமையை காட்ட வேண்டிய இடம் அடுத்தவர்களிடம் இல்லை, இந்த பிரபஞ்சத்திடம். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் உட்காந்து அதுக்கிட்ட கேளுங்க. சூட்சமமாக இயங்கிட்டு இருக்கு கிரகங்கள். உங்களுக்காக வரவுகளை கொடுக்க காத்திருக்கு. இந்த பக்கம் வந்து ஒரு புதையல் இருக்குங்க, இந்த பக்கம் ஒரு புதையல் இருக்கு. சரிங்களா? இந்த பக்கம் 100 கோடி ரூபா பணம் இருக்கு. இந்த பக்கம் வெறும் மண்பாண்டம் தான் இருக்கு. உங்களுக்கு எதை கேட்பீங்க? 100 கோடி ரூபா பணத்தை தானே கேட்பீங்க. இதுதான் வேணும்னு சொல்லுவீங்க. 8ஆம் இடத்துல இறைசக்தி அமர்ந்திருந்து திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரக்கூடிய இந்த நேரத்தை நீங்க இந்த பெட்டியை தொட்டுட்டீங்க அப்படின்னா அது எங்கேயோ கொண்டு போய் விடும். அதை விட்டுட்டு இந்த மண்பானையை தொட்டு உட்காந்துருந்தீங்கன்னா, காசி பேசிட்டு இருந்தீங்கன்னா, அடுத்தவங்களை பத்தி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா எதுவும் கிடைக்க போறது இல்லை. உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய மந்திரத்தையும் உங்களுடைய குலதெய்வத்துடைய பிரார்த்தனையும் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்க எதிர்பார்த்த அங்கீகாரம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க. விருச்சிக ராசிக்காரங்கள் சூப்பரா இருக்க போறீங்க. 85 விழுக்காடு நல்லா இருக்கு. இறை வழிபாடு கண்டிப்பாக உங்களுக்கு உன்னதத்தை கொடுக்கும். நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும். முருகனை பிடிச்சுக்கோங்க. முடிஞ்சா வேறு மாடல் படிங்க. அது உங்களுக்கு ஒரு மகத்தான காரியத்தை உங்களுக்கு சித்திக்க வைக்கும். தன்னலமற்ற தனுசு ராசி நேயர்களே, இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா சூப்பர் அல்டிமேட்டாக இருக்க போகுது. 2ஆம் வீட்டுக்கு குரு பார்வை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாருக்கெல்லாம் குழந்தை இல்லைன்னு கவலைப்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு குழந்தைக்கான முகாந்திரம் கிடைக்க போகிறது. ஆல்ரெடி கிடைச்சாச்சு எனக்கு தெரிஞ்சு. நான் போன தடவை சொன்னேன், கண்டிப்பாக வந்து நீங்கள் குழந்தைக்கான முகாந்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு. யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ தனுசு ராசி நேயர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான டைம் பீரியட் கூடி வருது. சந்தோஷம் தாங்க, குதூகலம் தான். ஒரே வாரத்தில் தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குதூகலமாக இருக்க போறீங்க, கொண்டாட்டமாக இருக்க போறீங்க. வீட்டில் 2ஆம் இடம் அப்படின்றது உங்களுக்கு சனியோட வீட வரால். சனி தான் வந்து முதியவர்கள், மூத்தவர்கள். ஸோ மூத்தவர்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்க போகிறது. குரு பார்வை இருக்கிறனால மூத்தவர்களுடைய பிளஸ்ஸிங் உங்களுக்கு கிடைக்க போகுது. வீட்டில் அம்மா அப்பா இருந்தால் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்க போகுது. மாமனார் மாமியாருடைய ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. எல்லா பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதெல்லாம் அப்படியே ரிசீவ் பண்ணி என்ன பண்ண போறீங்க? மகத்தான காரியத்தை செய்ய போகிறீங்க. எனக்கு எதெல்லாம் கிடைக்கலன்னு யோசிச்சுட்டு இருந்து தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எல்லாமே கையில கூடி வர்றதுக்கான காலமாகத்தான் இருக்கிறது. கவலையே பட வேண்டாம், சூப்பரா இருக்கு. கவனச்சிதறல் அதுல ரொம்ப கவனமா பார்த்துக்கணுங்க. எதையாவது எங்கேயாவது வச்சுட்டு யோசிச்சுட்டே இருக்கிறது, ஃபைலை ரூம்ல வச்சுட்டு அடுத்த ரூம்ல போய் தேடுறது, லேப்டாப் வச்சு தேடுறது, ஃபோன் சார்ஜரை தேடுறது, இந்த மாதிரி எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து தேடுதல் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு பொருளை வச்ச இடத்துல வச்சுட்டீங்க அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. இந்த தடவை எதையுமே நீங்கள் வச்ச இடத்துல வச்ச சரித்திரமே கிடையாது. வீட்டுக்கான பராமரிப்பு செலவு இல்லை வீட்டுக்கான மெயின்டெனன்ஸ் கட்டாமல் வெயிட் பண்ணுறது, வாட் எவர் இட் இஸ், வீட்டுக்கான ஒரு பராமரிப்பு இந்த செப்டம்பர் மாதம் தனுசு ராசிக்காரங்களுக்கு நடக்க போகுது. மிக உன்னதமான ஒரு விஷயம் என்னன்னா, அப்படியே பார்த்துன்னு பார்த்துக்க போறீங்க. உங்களை நீங்களே பார்த்துக்க போறீங்க, அடுத்தவங்களை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க போறீங்க. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை இருக்கு. எதுக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் உங்க கையில் தவள போகிறது. மருத்துவமனையே இந்த மாசத்துல ஒரு தடவையாவது இப்போ தனுசு ராசிக்காரங்க பார்த்துட்டு வரீங்க. அடுத்தவங்களுக்கையாவது கூப்பிட்டு போவீங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இந்த மருத்துவமனையில கால் வைத்தல் அப்படின்றது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாசத்துல ஏதோ ஒரு தடவை நடக்க போகுது. சரிங்களா? ஏன்னா வந்து சூரியன் வர கண்ணில உட்காந்துருக்காரு. கண்டிப்பா
மருந்து மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை டாக்டரோட பேசுறது, இல்லை டாக்டர் ஃப்ரெண்டோடையாவது ஃபோன் பண்ணி பேசுறது, அந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் இந்த செப்டம்பர் மாதம் தனுசு ராசி நேயர்களுக்கு நடக்க போகுது. கெட்ட பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கவனச்சிதறல், கவனமாக இருக்கணும். தூக்கமின்மை, தூங்கவே இல்லைங்க நான். தூக்கமே வரமாட்டேங்குது. என்னமோ போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா, ஒரு 15 நாளைக்கு அப்படி தான் இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த 5 நாள் பழகிடும். சரிங்களா? அதனால தனுசு ராசி நேயர்களுக்கு தூக்கமின்மை அப்படின்றதுல மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு போய் தூங்குங்க. தண்ணி தாங்க சந்திரன். சந்திரன் தான் மனோகாரகன். இதெல்லாம் பரிகாரம்னா இதெல்லாம் தான் பரிகாரம். சின்ன சின்ன பரிகாரம் பண்ணுங்க. போய் தண்ணி குடிச்சிட்டு தனுசு ராசிக்காரர்கள் தூங்குனீங்கன்னா, கண்டிப்பாக தூக்கமின்மையால் வரக்கூடிய பிரச்சனை வராது. நிறையா நேரம் அந்த மொபைலை பார்த்து 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 தூங்காம உட்காந்துருக்க ஒரே ஜீவன் யாருன்னா தனுசு ராசி தான் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு. அதனால் அந்த மொபைலை பார்த்து கண்ணை கெடுத்துக்கிறத விட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு நிம்மதியாக தூங்கிடலாம். செப்டம்பர் மாதம் நிறைய மொபைல் பார்க்குறது, நிறைய ரிசர்ச் பண்ணுறது, நிறைய விஷயத்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணணும்னு ஓடுறது, இதெல்லாம் நடக்கும். ஏன்னா 3ஆம் வீட்டு அதிபதி ரெட்ரோவாயிருக்காரு, வக்ரமாயிருக்காரு. வேலை, கம்யூனிகேஷன், சின்ன சின்ன பயணம், காதல், இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னோக்கி வரக்கூடியதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வேலையில் கவனமாக இருங்க. கோவில் குளமாக சுத்த போகிறீங்க. தனுசு ராசிக்காரர்கள் கோவிலுக்குள்ள போகிறதுக்கான நேரமாக இருக்குது. ராசியாதிபதி போய் 6ல் உட்கார்றது அப்படின்றது உங்களுக்கு வரக்கூடிய எதிரி, உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் அப்படி தவிடுபடியாக்கி போய்கிட்டே இருக்காரு. அதனால கவலையப்பட வேண்டாம். புதுசாக வாகனத்தை மாற்றலாமா, வண்டியை மாற்றலாமா அப்படின்ற சிந்தனைலாம் வரும். தயவு செஞ்சு அதை பண்ணிடாதீங்க. இதுதான் உங்களுக்கான எச்சரிக்கை. தனுசு ராசிக்காரங்க போகிறது அப்படியே போட்டும் 2-3 மாதம் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் மாற்றிக்கலாம். தேவையில்லாமல் பண விரயத்தை ஏற்படுத்திக்காதீங்க. அதுவும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத நிலைமையில தான் இருக்க போகுது. அதனால் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். எங்கே ஓட போகுது, நம்ம வீடு தானே. அதனால் அதெல்லாம் பண்ணிக்கலாம். வீட்டை பராமரித்தல் அப்படின்றதுல நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கொஞ்சம் பணம் பார்த்து செலவு பண்ணுங்க, கணக்கு போட்டு செலவு பண்ணுங்க. தேவையில்லாத வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் விரயங்கள் வருவதற்கான நேரமாக இருக்குது. அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. தனுசு ராசிக்காரர்கள் இன்னுமே ஆனந்தத்தில் அமோகமாக இருக்க போறீர்கள்.